ஏற்கனவே கலைஞர் இருக்கும்போது இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஐடி கம்பெனிலாம் உருவாச்சு. டிஎம்கே பீரியடில் தான் வந்து உருவாச்சு. அதனால இப்போ வந்து எல்லாமே இப்போ தமிழ்நாட்டில் வந்து நல்லா தொழில் செய்யணுன்றதுக்காக ரொம்ப பேர் பெரிய வெளிநாட்டில் இருக்கிறவங்கலாம் இங்கே வந்து ஆசைப்படுறாங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வேலை கொடுத்தா அங்கே சம்பளம் ஜாஸ்தி கொடுக்கணும். இங்கே கம்பெனி ஆரம்பித்து செய்தால் கம்மியாக சம்பளம் கொடுத்து ஜனங்களை வந்து கவர் பண்ணுறதுக்காக தான் வெளிநாட்டில் இருக்கவங்க இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை ரிசீவ் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தமிழ்நாடு முதலமைச்சர் அழகாக செய்கிறாருன்னா சந்தோஷப்பட வேண்டியது. இவங்களை வந்து எப்பவுமே குறை சொல்கிறது தான் நம்ம வேலை. அதாவது ஒருத்தர் செய்கிறாருன்னா அதை வந்து அக்செப்ட் பண்ணின்னு இது முதல்ல பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிரிட்ஜு கட்டினதுலேருந்து பாலம் எல்லா இடத்துலையும் செய்கிறதுலேருந்து ரோடு வந்து கிளியர் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து டிஎம்கே பீரியடில் தான் செய்யணும். ஒன்று அவ்வளோக்குள்ள எனக்கு எந்த பீரியட்லையும் எனக்கு ரேஷன் கார்டு கிடைக்கல. கட்சியில் கலைஞர் இருக்கிற டைமில் அப்ளிகேஷன் எழுதி கொடுத்த போது எவ்வளோ பெரிய கியூ நின்றுது. அதுக்கப்புறமா நான் என்னுடைய அப்ளிகேஷன் பார்த்த உடனே டிஎம்கே பீரியடில் எல்லாமே கிடச்சிது. அவங்க சொல்வது செய்வாங்க, செய்யறது சொல்லுவாங்க.